ஆண்டவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. நான் எனக்கு தலை சாய்க்க ஒரு இடமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேகர் போதிக்கலாம், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய பேர் போதிக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்று, உன் சிலுவையை தூக்கு, உன் சிலுவையை தூக்கிட்டு என்னை பின்பற்றி வா, மகனே மகளே என்னை பின்பற்றி வா. உனக்கு ஆத்துமா அறுவடை வேணுமா, என்னை பின்பற்றி, நான் உனக்கு ஆத்துமாக்களை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எல்லா ஆண்டவரே, நீங்க எனக்கு பின்னாடி நின்னுக்கங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு பிரசங்கம் பண்றேன். நான் அநேக கூட்டங்கள் அப்படி நடக்குது, விசில் அடிக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஒரு சமீபத்தில் ஒண்ணு பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழலை உருவானது. அதிலே அசல் என்ன அப்படின்னா, அந்த கேளிக்கை விடுதிகள் எல்லாமே என்ன ஏதாவது அலங்கரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த லைட்ஸ், அந்த எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு அகோரமான ஒரு காரியங்களா இருந்தது. அதே மாதிரி அந்த காரியத்தை மாதிரி கிறிஸ்தவ தேவாலயத்துல அவ்வளவு, நான் என்ன சொல்றேன், குப்பையா நம்மளை தேவன் உயர்த்துகிறார். குப்பையாய் கிடந்தோம். நம்ம நினைச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு பாய் இல்ல, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்ல, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது நம்ம எப்படி வாழணும்? நம்ம எப்படி வாழணும்? உலகத்தான் செய்வான், உலகத்தான் செய்வான், நம்ம செய்யலாமா? இந்த கீழே இருக்கும்போது அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாமே அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இப்பொழுதோ அந்த என்ன சொல்றான், சாத்தான் அந்த வலைக்குள்ளாக அவங்களை கொண்டு, அவங்களே அறியாம அவங்க கர்த்தருடைய பாடல் தான், கர்த்தர் தான் பாடல் கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், கர்த்தர் தான் பாடல் கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தவங்களும் கர்த்தர் தான் பாடல் கொடுக்குறாரு. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, அவரு ஆண்டவர் பாட்டு கொடுக்குறாருங்க, அவனுக்கு என்ன செய்யறானுங்கன்னா சாத்தானுக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறானுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் எப்படி இருந்தாலும் நம்ம கடிந்து கொண்டு சொல்லணும், கடிந்து கொண்டு சொல்லணும். இந்த நாட்களிலே யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன, நீங்க சரியா இருங்க, நீங்க அதை பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அல்ல அல்ல, ஒருவன் துர்மார்க்கமாய் நடக்கிறான் என்றால் அவனுக்கு நம்ம எச்சரிப்பு சொல்லணும்.